The invasion of the United States. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, May 9, 1954, on Mother's Day, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஆக்கிரமிப்பு. இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் மே மாதம் 9ஆம் தேதி 1954ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலை அன்னையர் தினத்தில் அமெரிக்கா இந்தியானா ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Now remember, I never cast a vote in my life. See? I stood to brag on. That's my American birthrights if I want to do it. But I think too much of my friends to put them in there. இப்பொழுது நினைவிருக்கட்டும், நான் என்னுடைய வாழ்நாளில் ஒருபோதும் ஒரு வாக்களித்ததே இல்லை. பாருங்கள், இப்பொழுது அதன் பேரில் தற்பெருமை கொள்ள ஒன்றுமே இல்லை. நான் அதை செய்ய விரும்பினால் அது என்னுடைய அமெரிக்க பிறப்புரிமை. ஆனால் நான் என்னுடைய நண்பர்களை குறித்து அங்கு அவர்களை சேர்த்துக் கொள்ள அதிகம் நினைக்கிறேன். Look, I've seen them go in as fine men, come out as crooks. And I don't want that. பாருங்கள், அவர்கள் அருமையான மனிதர்களாக சென்று வஞ்சகர்களாக வெளியே வருவதையும் நான் பார்த்திருக்கிறேன். நான் அதை விரும்புகிறதில்லை. I have one thing. I'm here building a platform for one person who's the candidate, and that's Jesus Christ and Him alone. I'll give my time for Him. That's right. If I can get the church straightened out, the rest of the world will take care of itself. That's right. எனக்கு ஒரு காரியம் உண்டு. நான் இங்கே வேட்பாளராக இருக்கிற ஒரு நபருக்காக இங்கே ஒரு மேடையை கட்டிக் கொண்டிருக்கிறேன். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு மாத்திரமே ஆகும். நான் என்னுடைய நேரத்தை அவருக்காகவே அளிக்கிறேன். அது உண்மையே. என்னால் சபையை சரிபடுத்த முடியும் என்றால் உலகத்தின் மற்றவை அதனைத்தானே பார்த்துக் கொள்ளும். அது உண்மை. Well, let me tell you. When Mr. Roosevelt, the man's dead, let him rest. I trust he is. Come in and run in 3 or 4 terms and taking over just a preliminary dictatorship. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், திரு ரூஸ்வெல்ட் அந்த மனிதன் மரித்து போய்விட்டார். அவர் இளைப்பாறட்டும். அவர் இளைப்பாறுகிறார் என்று நான் நம்புகிறேன். உள்ளே வந்து 3 அல்லது 4 முறைகள் போட்டியிட்டு கைப்பற்றியதோ வெறுமன ஒரு ஆரம்ப சர்வாதிகாரத்தையே. I can prove to you that in the scripture where I said it take place. Right. We haven't got no more constitution. She's broke to pieces. Everything's all smattered. The Republicans is just as bad. It's 6 to 1 and a half a dozen the other. அது சம்பவிக்கும் என்று எங்கே வேதத்தில் கூறப்பட்டது என்பதை என்னால் உங்களுக்கு அதில் நிரூபிக்க முடியும். அது உண்மை. நாம் எந்த ஒரு அரசியல் அமைப்பையும் பெற்றிருக்கவில்லை. அது சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் முழுவதும் நொறுக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுக் கட்சியினரும் அவ்வளவு மோசமானவர்களாக இருக்கிறார்கள். இது 6இல் 1 என்றால் மற்றொன்று 1.5 டஜனாக உள்ளது. For every kingdom is going to be smashed, but the kingdom of Jesus Christ shall stand and reign forever. Amen. That's right. Up on Daniel saw the rock hewed out of the mountains. ஏனென்றால் ஒவ்வொரு ராஜ்யமும் நொறுக்கப்பட போகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமே என்னென்றைக்குமாய் நிலைத்து நின்று ஆளுகை செய்யும். அது உண்மை. மலைகளில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கல்லை தானியேல் கண்டான். It hit the political world back there and mashed it into a grinding powder like that, like the wheat on a threshing floor in the summertime. But that rock grew into a great mountain that spread over the filled the whole heavens and earth. Amen. That's it. அது அரசியல் சம்பந்தமான உலகத்தின் மீது மோதி அந்த விதமாக அதனை பொடியாக அரைத்து போட்டது. ஒரு கோடை காலத்தில் போரடிக்கும் களத்தில் உள்ள கோதுமையைப் போல. ஆனால் அந்த கல் வளர்ந்து பெரிய பர்வதமாகி வானலாவ முழு வானத்தையும் பூமியும் நிரப்பிற்று. அதுதான் இது. The political world's gone. Our nation is broke. You remember that if Brother Branham said that, thus saith the Lord. அரசியல் சம்பந்தமான உலகம் போய்விட்டது. நம்முடைய தேசம் உடைந்து விட்டது. கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சகோதரன் பிரணாம் அதை கூறினார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். Our nation is demolished. It'll never rise. She's gone like all the rest of the nations. It's the greatest nation in the world standing today. நம்முடைய தேசம் அழிக்கப்பட்டுள்ளது. அது ஒருபோதும் எழும்பாது. மற்ற எல்லா தேசங்களைப் போல அவள் போய்விட்டாள். அது இன்றைக்கு உலகத்திலேயே மிக பெரிய தேசமாக நின்று கொண்டிருக்கிறது. But the very seed of the devil has been planted into the hearts of the people. How he come into Hollywood, how he got out into the people and began to this, and you can't tell them nothing. ஆனால் இது பிசாசின் வித்தையே ஜனங்களுடைய இதயங்களுக்குள் விதைத்துள்ளது. அது எப்படி ஹாலிவுட்டுக்கு வந்தது? அது எப்படி ஜனங்களுக்குள் வந்து மற்றும் இது எப்படி துவங்கியது? உங்களால் அவர்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. Get a president up there trying to close whiskey down and have prohibition to see what would happen. He'd be shot in 2 hours after he got him here. Sure. He can't stand it. The whole world's against him.
Yes, sir. You couldn't do it. மதுபானத்தை மூட முயற்சிக்கும் ஒரு ஜனாதிபதியை அங்கே கொண்டு வாருங்கள். இப்பொழுது மதுவினை தடை செய்தால் என்ன சம்பவிக்கும் என்பதையும் பாருங்கள். அவர் அங்கே அதை அமல்படுத்திய 2 மணி நேரங்களில் அவர் சுடப்படுவார். நிச்சயமாகவே அவரால் அதை தாங்க முடியாது. முழு உலகமும் அவருக்கு எதிராக இருக்கிறது. ஆமையா, உங்களால் அதை செய்ய முடியாது. She's gone. She's invaded. And the spirit of communism has took over. அவள் போய்விட்டாள். அவள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளாள். கம்யூனிசத்தின் ஆவி கைப்பற்றியுள்ளது. Go to our schools today. Look at our school children. Our little fellows that go to school, you just ought to know what goes on. Little girls down here in the schools and things like that, at the age of 14 and 15. இன்றைக்கு நம்முடைய பள்ளிகளுக்கு சென்று நம்முடைய பள்ளி பிள்ளைகளை பாருங்கள். பள்ளிக்கு செல்லுகிற எங்களுடைய குட்டி நபர்களே, என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பள்ளிகளில் உள்ள சிறுமிகள் மற்றும் அதை போன்ற காரியங்களில் 14 மற்றும் 15 வயதில் Their mammy sent them to school wrecked morally, mentally, dope fiends, dope addicts, cigarette puffers, everything else like that, at a little bitty age, of little children like that. அவருடைய தாயார் அவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைக்க ஒழுக்கங்கெட்டு பைத்தியமாகி சோகமடைந்து போதைக்கு அடிமையாகி சிகரெட் பிடிப்பவர்களாய் அதை போன்ற ஒவ்வொரு காரியத்திலும் உள்ளனர். ஒரு சிறிய வயதிலேயே அது போன்ற சிறு பிள்ளைகள் உள்ளனர். It'd be as hard to find a virgin among some of them as it would be to find a needle in a haystack. When they have blanket dates with the boys who stretch on these river banks and everywhere else. வைக்கோல் போரில் ஊசியை கண்டுபிடிப்பது போல அவர்களில் ஒரு கன்னிப்பெண்ணை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும். பையன்களோடு தவறாக சுற்றி திரிந்து கொண்டு இந்த ஆற்றங்கரையில் மற்றும் எங்கும் படுத்து கிடக்கிறார்கள். And I can prove it to you, my friends. I would sit in the pulpit, listen to what I'm talking about, of schools right here in our counties, right here in these counties, of those little ladies dressing. என்னுடைய நண்பர்களே, என்னால் அதை உங்களுக்கு நிரூபிக்க முடியும். நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருந்தால் ஒழிய நான் அதை பிரசங்கப்பீடத்திலிருந்து கூற மாட்டேன். நம்முடைய மாவட்டங்களில், இங்கே உள்ள பள்ளிகளில், இந்த மாவட்டங்களில் இங்கேயே அந்த சிறு பெண்மணிகள் உடை உடுத்திக் கொண்டு don't know, telling their mothers that they're going to different places and meeting boys and even prostituting on the streets of Louisville. What is it? And singing choirs. அவர்கள் வேறு இடங்களுக்கு செல்வதாக அவர்களுடைய தாய்மாரிடத்தில் கூறிவிட்டு பையன்களை சந்தித்து லூயிவில்லின் தெருக்களிலேயே விபச்சாரம் கூட செய்கிறார்கள். அது என்ன? மற்றும் பாடல் குழுக்களில் பாடுகிறார்கள். Because they got a little social gospel stand there where preachers stand talk about little petty things and little bitty stories of the Bible or something like that instead of preaching repentance and bringing man and women to the altar. காரணம், அவர்கள் அங்கு நின்று ஒரு சிறிய பண்டைய சமூக சுவிசேஷத்தை பெற்றுக் கொண்டனர். பிரசங்கிமார்கள் என்று மனம் திரும்புதலை பிரசங்கித்து ஆண்களையும் பெண்களையும் பீடத்தண்டை கொண்டு வருவதற்கு பதிலாக சிறிய காரியங்களை குறித்தும் வேதாகமத்தின் சிறிய கதைகளை குறித்தும் அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றை பேசுகிறார்கள். அவருடைய தகப்பனார் இரவிலே நடந்து சென்று அவருடைய சிகரெட்டை பற்ற வைத்து ஒரு கண்ணாடி கோப்பை மதுவை எடுத்து அமர்ந்து அதை குடிக்கிறார். தாயாரோ பகல் நேரம் முழுவதும் ஒரு கூட்ட ஸ்திரீகளோடு ஒரு சீட்டு விளையாட்டு குழுவில் அதை போன்ற ஏதோ சமூக காரியங்களில் வெளியே இருக்கிறாள். குழந்தை வேறெந்த விதமாவது இருக்க வேண்டும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? பாருங்கள், நீங்கள் எந்த சூழலில் வாழ்கிறீர்களோ அதுதான் நீங்களாக இருக்கிறீர்கள். You take a little bitty girl, little bitty boy, put him out here, let him live with somebody. You take a man, I can take my boy, let him be out for a day with somebody, let him come in, I'm going to tell you who he's been with. Certainly, watch that environment, that spirit catches him. நீங்கள் ஒரு மிகச்சிறிய குட்டி பெண்ணை, சிறு குட்டி பையனை அவர்களை இங்கிருந்து வெளியே அழைத்து சென்று அவர்களை யாருடனாவது வசிக்க விடுகிறீர்கள். நீங்கள் ஒரு மனிதனை அழைத்து செல்லுங்கள். நான் என்னுடைய பையனை அழைத்து செல்ல முடியும். யாருடனாவது ஒரு நாள் அவன் வெளியே இருக்கட்டும். நான் உள்ளே வந்து அவன் யாருடன் இருந்தான் என்பதை எப்பொழுதுமே என்னால் சொல்ல முடியும். நிச்சயமாகவே கவனியுங்கள், அந்த சூழலில் அந்த ஆவி அவனை பிடித்துக் கொள்ளுகிறது. You go into a church where the people all, you go into Holy Ghost churches or Pentecostal churches, let everybody be, they run and jerk their head back and forth, the pastor does. Watch the whole church begin to do the same thing. நீங்கள் ஒரு சபைக்குள்ளாக சென்று அங்குள்ள ஜனங்கள் எல்லோரையும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ள சபைக்குள்ளாக அல்லது பெந்தேகோஸ்தே சபைக்குள்ளாக சென்று அவர்கள் அதை அவ்வாறு அழைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் இருக்கட்டும், ஓ போதகர் செய்கிறது போலவே
அவர்கள் ஓடி தங்களுடைய தலைகளை முன்னும் பின்னுமாக அசைக்கிறார்கள். முழு சபையும் அதே காரியத்தை செய்ய துவங்குவதை கவனியுங்கள். Let the people get up and just carry on terrible or something. Watch the whole thing do that. Get into a place where the pastor's real starchy and cold. Watch the whole group do it. You come into that environment. புருஷர்கள் ஜனங்கள் எழுந்திருந்து மேலும் பயங்கரமான அல்லது மற்ற ஏதாவது ஒன்றை செய்யட்டும். சபை முழுவதுமே அதை செய்வதை கவனியுங்கள். போதகர் உண்மையாகவே வெற்றாச்சார முறைக்குள்ளாகி குளிர்ந்து போய் இருக்கின்ற ஒரு நிலைக்குள்ளாக இருப்பாரானால் முழு குழுவும் அதை செய்வதை கவனியுங்கள். நீங்கள் அந்த சூழலுக்குள்ளாக வருகிறீர்கள். You take a man that's a good moral man and let him marry a little old woman ain't worth a dime. It isn't long, he ain't worth a dime either. That's what happened to Ahab. Take a same vice versa, let a nice little woman marry an old man that ain't worth a dime. The first thing you know, she's doing the same thing he is. நீங்கள் ஒரு நல்ல ஒழுக்கமான மனிதனை எடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் அவன் ஒன்றுக்கும் உதவாத ஒழுக்கங்கட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளட்டும். அவனும் அவளை போன்று கூடிய சீக்கிரத்தில் ஒழுக்கங்கட்டவனாக மாறக்கூடும். அதுதான் ஆகாப்புக்கு சம்பவித்தது. அதையே எடுத்துக் கொள்ளுங்கள். நேர்மாறாக ஒரு நல்ல அருமையான எளிய பெண் ஒரு பைசாவிற்கு மதிப்பில்லாத ஒரு மனிதனை திருமணம் செய்து கொள்ளட்டும். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவன் செய்கிற அதே காரியத்தை அவள் செய்து கொண்டிருக்கிறாள். How do I go this morning and point my hands on little broken up homes and things like that, where lovely little mothers come into a drinking dad and things like that, and thought they could do something with him, and now the whole mother and all of them's drinking and going on. It's environment. என்னால் எப்படி இந்த காலையில் பிளவுபட்டுள்ள சிறு குடும்பங்களின் பேரில் அதை போன்ற காரியங்களின் பேரில் என்னுடைய கைகளை சுட்டிக்காட்ட முடியும்? ஒரு குடிப்பழக்கமுள்ள தகப்பனிடம் அது போன்ற காரியங்கள், அங்கே அழகான எளிய தாய்மார்கள் உள்ளே வந்து அவரோடு ஏதோ காரியத்தை அவர்கள் செய்ய முடியும் என்று எண்ணினர். இப்பொழுது எல்லா தாய்மாரும் மற்றும் அவர்கள் எல்லோருமே குடித்து விட்டு செல்கிறார்கள். இதுவே சூழலாய் உள்ளது. What is it? It's the devil. Amen. It's the devil. The invasion. He swept into this nation like a roaring lion. அது என்ன? அது பிசாசாக உள்ளது. அது பிசாசாய் ஆக்கிரமிப்பாய் உள்ளது. ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் இந்த தேசத்துக்குள் பாய்ந்து விட்டான். He set himself down here in the best place they had in Hollywood. He said, I can get the movie share until the television comes on. Then I'll get them. And he sat down there. அவர்களுக்கு இருந்த மிகச்சிறந்த இடமான ஹாலிவுட்டில் இங்கே அவன் தன்னை அமைத்துக் கொண்டான். அவன் தொலைக்காட்சி வருகிற வரையில் நான் இங்கு திரைப்படங்களை கொண்டு வர முடியும். அதன் பின்னர் நான் அவர்களை அழைத்து செல்வேன் என்றான். அவன் அங்கேயே அமர்ந்து விட்டான். And the church people, instead of shutting down the shows and not letting their children go, they give them 10 cents on a Sunday afternoon and stand them down there so they could have a little social card party. Be out to themselves and ride around. மேலும் சபை ஜனங்கள் நிகழ்ச்சிகளை நிறுத்தி தங்களுடைய பிள்ளைகள் செல்வதை தடுப்பதற்கு பதிலாக அவர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் அவர்கள் இவர்களுக்கு 10 சென்ட் காசுகளை கொடுத்து அவர்களை அங்கே அனுப்புகிறார்கள். எனவே அவர்கள் ஒரு சிறிய சமுதாய சீட்டு விளையாட்டு குழுவில் இருந்துவிட்டு தாங்களே வெளியே சுற்றித் திரிகிறார்கள். Oh, what a disgrace! Now let's turn the television on and watch all the dirty, rotten Tommy Rot there is in the world on it. Right. ஓ, என்ன ஒரு அவமானம்! இப்பொழுது அவர்கள் தொலைக்காட்சியை மாத்திரம் இயக்கி எல்லா அசுத்தமான அங்கே உலகத்தில் அழுகி போன முட்டாள்தனமானவற்றை அதன் பேரில் பார்க்கிறார்கள். அது உண்மையே. I ain't got nothing against the movie. I ain't got nothing against the television. It's the rotten stuff that's on it. That's what it is. If you'd kept it moral, it had stayed moral. எனக்கு எந்த திரைப்படத்திற்கும் எதிராகவும் ஒன்றுமில்லை. எனக்கு தொலைக்காட்சிக்கு எதிராக ஒன்றுமில்லை. அது அதன் பேரிலான மோசமான காரியமாய் உள்ளது. அதுதான் இது. நீங்கள் அதை ஒழுக்கமாக வைத்திருந்தால் அது ஒழுக்கமாக நிலைத்திருந்திருக்கும். You could sell old-fashioned button shoes here in town today at all. Women don't want them. They want the toes out of them. The rest of the women's are doing it. That's right. உங்களால் இன்றைக்கு இங்கே நகரத்தில் பண்டைய நாகரிக பொத்தான்களை கொண்ட காலணிகளை விற்கவே முடியாது. ஸ்திரீகள் அவைகளை விரும்புகிறதில்லை. அவர்கள் தங்களிடமிருந்து முன்கால் விரல்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மற்ற ஸ்திரீகளும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை. When you go to church, you can't sell old-time religion because the other woman, she don't know nothing to do with that. No, sir. I know me go now. I just believe. That's all there is to it. Oh, brother, the devil believes too. Amen. Right? You'll repent or perish. நீங்கள் சபைக்கு செல்லும் போது உங்களால் அவர்களுக்கு பண்டைய நாகரிக மார்க்கத்தை விற்க முடியாது. ஏனென்றால் மற்ற ஸ்திரீ அவள் விரும்புகிறதில்லை. இல்லை, அவள் அதனோடு எதையும் செய்ய விரும்புவதில்லை. இல்லை ஐயா, நான் அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அதற்கு அங்குள்ளதெல்லாம் அவ்வளவுதான். ஓஹோ சகோதரனே, பிசாசு கூட விசுவாசிக்கிறான். உண்மை. நீங்கள் மறந்திருங்கள் அல்லது அழிந்து போங்கள். Sorry. No, I'm not. No, I'm not. No, I'll take it back. I love people. But I love you too well to see you go into a headlong plunge like that. Amen. God willing, I'll pick this up a little later on in the week.
இப்பொழுது மன்னிக்கவும். இல்லை, நான் இல்லை இல்லை நான் இல்லை இல்லை நான் சொன்னது தவறாகும். நான் ஜனங்களை நேசிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு தலைகீழான வீழ்ச்சிக்குள்ளாவதை காணாதபடிக்கு நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் நான் இதை இந்த வாரம் சற்று கழித்து எடுத்து பேசுவேன். Now, to you mothers, it's mothers. Just a word to you before going. God bless you. You bring your children up right. இப்பொழுது தாய்மார்களாய் இருக்கிற தாய்மார்களாகிய உங்களுக்கு நீங்கள் செல்வதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு வார்த்தை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சரியாக வளருங்கள். We pick up this invasion. We got to go into the homes yet in a lot of places, the schools and out in places with it. We pick it up. நாம் இந்த ஆக்கிரமிப்பை எடுத்து பார்ப்போம். நாம் இன்னும் வீடுகளுக்கு, ஏராளமான இடங்களுக்கு, பள்ளிகளுக்கு, அதனோடு வெளியில் உள்ள இடங்களுக்கும் செல்ல வேண்டும். நாம் இதை எடுத்துக்கொள்வோம். But the invasion of the United States, the devil has took her over. Don't be afraid of Russia. Russia ain't got nothing to do. We're doing it ourselves. Our own rottenness right among us. That's right. ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஆக்கிரமிப்பு, பிசாசவளை ஆக்கிரமித்துள்ளான். ரஷ்யாவை குறித்து பயப்படாதீர்கள். ரஷ்யா எந்த காரியத்தையும் செய்ய போவதில்லை. நாம் அதை நாமவே செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொந்த அழுகல்கள் நமக்கு மத்தியிலே உள்ளது. அது உண்மை. You know the United States has more divorce cases than all the rest of the world. More divorces. Think of it. Isn't that horrible? The motherhood has been broken. உலகின் மற்றெல்லா நாடுகளை விட அமெரிக்காவில் அதிகமான விவாகரத்து வழக்குகள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? அதிகமான விவாகரத்துக்கள். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அது பயங்கரமானதா? தாய்மை முறித்து போடப்பட்டுள்ளது. Mothers don't stay home no more with their children like they used to. They got to have a job. வழக்கமாக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு வீட்டில் தரித்திருப்பது போல் அவர்கள் இருப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும். Here the other day a certain groceryman in this city was talking to me about it. These women working at this public plants, these young married women with a bunch of little kids, they got babysitters, taking care of their babies. They work in these public places. எங்கே அன்றொரு நாள் இந்த பட்டணத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மளிகை கடைக்காரர் இதை குறித்து என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். இந்த பொது ஆலையில் பணிபுரியும் பெண்கள், இந்த இளம் திருமணமான பெண்கள் சிறு குழந்தைகளுடன் உள்ளனர். அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை கவனித்துக் கொள்ள குழந்தை பராமரிப்பவர்களை வைத்துள்ளனர். அவர்களே இந்த பொது இடங்களில் பணிபுரிகிறார்கள். அவர்களில் இருவர் அங்கே நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் தங்களுடைய பொது பணிகளில் அவர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்ட போது கவலைப்படாதே, நாங்கள் அதை எப்படியும் சமாளித்துக் கொள்வோம் என்று கூறினதாக கூறினார். Oh, such an hour of prostitution at hand. Sure, the devil's done told them they're the boss of the house. They'll make their own money. They'll do what they wish to. You get it out of it if you can. அப்படிப்பட்ட ஒரு விபச்சாரத்தின் நேரம் சமீபித்து விட்டது. நிச்சயமாக அவர்கள் வீட்டின் முதலாளியாக இருக்கிறார்கள் என்று அவர்களிடம் பிசாசு சொல்லி இருக்கிறான். அவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தை சம்பாதிப்பார்கள். அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை அவர்கள் செய்வார்கள். உங்களால் முடிந்தால் நீங்கள் அதை அவர்களிடத்தில் இருந்து வெளியேற்றுங்கள். There's only one thing you get out of them, that's the altar. Before Jesus Christ, it's an old-fashioned tear-stream religion that'll break their hearts and tear them to pieces and make them what they ought to be. That's right. அவர்களிடத்திலிருந்து அதை வெளியேற்றக்கூடிய ஒரே ஒரு காரியம் மாத்திரமே உண்டு, அது பலிபீடமே. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பண்டைய நாகரிகமே, கண்ணீர் வடிந்தோடு மார்க்கமே அவர்களுடைய இருதயங்களை உடைத்து மற்றும் அவர்களை சுக்குநூறாக கிழித்து அவர்கள் என்னவாக இருக்க வேண்டுமோ அவ்வாறு அவர்களை உருவாக்கும். அது உண்மையே. I may think I'm just an old fogey. But the day when you're dying, my brother, sister, you'll realize that I told you the truth. That's right. நான் ஒரு பழமைவாதி என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் மரித்துக் கொண்டிருக்கும் அந்த நாளிலே என்னுடைய சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறினேன் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வீர்கள். அது உண்மை. She's on the invasion. The hour is sure. Not yes, an hour of decision too. An hour of decision. Not to come to church, but an hour of decision whether you go to serve Christ or stay lukewarm in your church. That's right. அவள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறாள். அந்த வேலை இங்கு உள்ளது. இப்பொழுது ஆம், ஒரு தீர்மானத்தின் நேரமும் கூட. ஒரு தீர்மானத்தின் நேரம் சபைக்கு வருவதற்கல்ல, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கப் போகின்றீர்களா என்ற ஒரு தீர்மானத்தின் நேரம், அல்லது உங்களுடைய சபையில் வெதுவெதுப்பாக தரித்திருக்கப் போகிறீர்களா என்பதே ஆகும். அது உண்மை. There's plenty of church members. If all the people of America that profess to be Christians, to be real Christians, born again Christians, brother, we'd be as safe as you'd be in heaven almost. From wars and trouble. Yes, sir. Diseases would leave the land. Everything else. ஏராளமான சபை உறுப்பினர்கள் உள்ளனர். எல்லா அங்கத்தினரும் அல்லது கிறிஸ்தவர் என்று உரிமை கோரும் அமெரிக்க மக்கள்
உண்மையான கிறிஸ்தவர்கள், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள், சகோதரனே, நீங்கள் பரலோகத்தில் இருப்பது போலவே கிட்டத்தட்ட போர்கள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருப்போம். ஆமையா, வியாதிகள் பூமியை விட்டு வெளியேறும். மற்ற ஒவ்வொரு காரியமுமே When you realize, come down the street and see poor lady come by, man, how do sister? Good morning, brother. Walk down. It's not, you don't have one worry in the world. Everything's just fine and dandy. And a fellow come to the street corner instead of trying to run over you. வீதியிலிருந்து வந்த ஒரு பெண்மணியை எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பது அருமையானதாக இருக்கும் அல்லவா? மற்ற மனிதனோ, சகோதரியே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், காலை வணக்கம். சகோதரனே, நடந்து இல்லை. உங்களுக்கு உலகத்தில் ஒரு கவலையும் இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு காரியமும் அருமையாகவும் சிறந்தாகவும் இருக்கிறது. மேலும் அந்த நபர் தெருவின் முனைக்கு வந்து உங்களை கடந்து ஓட முயற்சிப்பதற்கு பதிலாக You stop. All right, brother. All right. Yeah. Oh, you before me. See, just prefer. Wouldn't that be wonderful? We're going to have it. That's in the millennium, brother. The days are coming. That's right. Amen. So now we're not. அவர் நின்று, சரி சகோதரனே, சரி, உங்களுக்கு இருந்த நீங்கள் எனக்கு முன்பே என்று கூறலாம். நீங்கள் பாருங்கள், விரும்புகிற அது அற்புதமாக இருக்கும் அல்லவா? நாம் அவ்வாறு இருக்க போகிறோம். ஆனால் அது 1000 வருட அரசாட்சியில் இருக்கும் சகோதரனே. அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. அது உண்மை. எனவே இப்பொழுது நாம் அல்ல. I stood in our neighborhood here the other day. Nothing against our neighborhood, but I can notice our little children. Wife was crying. A certain doctor of this town. His little girl was running around my little girl, and they love one another. நான் அன்றொரு நாள் இங்கே எங்களுடைய வீட்டின் சுற்றுப்புறத்தில் நின்றேன். எங்களுடைய அண்டை வீட்டாருக்கு எதிராக ஒன்றுமில்லை. ஆனால் நான் எங்களுடைய சிறு பிள்ளைகளை கவனிக்க முடிகிறது. மனைவியோ அழுது கொண்டிருந்தாள். இந்த பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட மருத்துவர், அவருடைய குட்டிப்பெண் என்னுடைய குட்டிப்பெண்ணோடு சுற்றிலும் ஓடிக்கொண்டிருந்தாள். மேலும் அவர்கள் அவளுடைய பெயர் Until they found out that her name was Branham and she was Reverend Branham's child. That settled it. The little girl couldn't go with that little girl anymore. Oh, I thought, well, okay. பிரண்ணாமாக இருந்தது என்பதை கண்டுபிடிக்கும் வரை அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தனர். அவள் சங்கை பிரண்ணாமனுடைய பிள்ளையா இருந்தாள் என்று அறிந்தபோதோ அதுவே இதற்கு முடிவாயிற்று. அந்த குட்டி பெண்ணால் இனிமேல் என்னுடைய குட்டி பெண்ணோடு செல்ல முடியாது. என்னே, நான் பாருங்கள் சரி என்று எண்ணிக்கொண்டேன். Some little neighbors run over there and said, well, it's all right. So they went to their pastor. Don't tell me. You know, I have a way of knowing a lot of things, you see. So they went to their pastor instead of. பக்கத்து வீட்டில் உள்ள சிலர் அங்கே ஓடி வந்து, பாருங்கள், அது சரியா இருந்தது என்றனர். எனவே அவர்கள் தங்களுடைய மேய்ப்பரிடம் சென்றனர். என்னிடம் சொல்லாதீர்கள், உங்களுக்கு தெரியும், எனக்கு ஏராளமான காரியங்களை தெரிந்து கொள்ள ஒரு வழி இருக்கிறது, நீங்கள் பாருங்கள். எனவே அவர்கள் தங்களுடைய மேய்ப்பரிடம் சென்று, You know, there's a man lives in our neighborhood. It's so good to our children that it's Reverend Branham. He takes them hauling his little old truck and takes them out. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதன் எங்களுடைய சுற்றுப்புறத்தில் வசிக்கிறார், எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் மிகவும் நல்லவராக இருக்கிறார் என்று கூறினர். அது சங்கை பிரண்ணாம். அவர் அவர்களை அழைத்து அவர்களை தன்னுடைய சிறிய பழைய திறந்த வண்டியில் ஏற்றிக்கொண்டு அவர்களை வெளியே அழைத்து செல்கிறார் என்று கூறினர். Well, we have nothing against Reverend Branham. He's all right, but you see, he's just a different class of people than what we are. Yeah. We, I would that you wouldn't be, you know, I wouldn't tell him, you speak to him and be friendly, but just let that be the end. பாருங்கள், சங்கை பிரணாமுக்கு எதிராக எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. அவர் சரியாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் நம்மை காட்டிலும் ஒரு வித்தியாசமான வகுப்பின ஜனமாயிருக்கிறார். ஆம், நீங்கள் நெருக்கமாக இல்லாமல் இருப்பதை நான் விரும்புவேன். உங்களுக்கு தெரியும், நான் அந்த விதமாக இருக்க மாட்டேன். நீங்கள் அவர்களிடத்தில் பேசுங்கள், நட்பாக இருங்கள், ஆனால் அதுவே முடிவாக இருக்கட்டும் என்றார். Oh, brother, my wife's standing there crying. I said, sweetheart, it's a separating line. As for me and my house, we'll serve the Lord. ஓ சகோதரனே, என்னுடைய மனைவியோ அங்கு நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள். நான், அன்பே, இது ஒரு வேறு பிரிதலின் வரிசை. நானும் என் வீட்டாருமோ வென்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றே. Oh, the world gives away still Jesus Christ. If I have to be called a fanatic, if I have to be shunned by my fellow man and things like that, I still choose Jesus Christ. Hold to God's unchanging hand. முழு உலகமும் கைவிட்டாலும் அப்பொழுதும் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே. நான் ஒரு மதவெறியன் என்று அழைக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும், நான் என்னுடைய உறவினர், என்னுடைய சகமனிதர், அதுபோன்ற காரியங்களால் ஒதுக்கி தள்ளப்பட வேண்டும் என்று இருந்தாலும், நான் இன்னமும் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வேன். தேவனுடைய மாறாத கரத்தையே பற்றிக் கொள்ளுங்கள். When earthly friends forsake you, still more closer to him cling. Hold to him. பூமிக்குரிய நண்பர்கள் உங்களை கைவிடும் போது இன்னும் அதிகமாக அவரை இறுக பற்றிக் கொள்ளுங்கள், அவரை பற்றிக் கொள்ளுங்கள். God, let me preach like I never before. Let me preach to dying men as a dying man myself.
Let me preach to people like I never have another sermon to preach. தேவனே, நான் இதற்கு முன்பு ஒருபோதும் பிரசங்கித்திராதது போல பிரசங்கிக்கட்டும். ஒரு மரித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை போன்றே நான் மரித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு பிரசங்கிக்கட்டும். நான் மற்றொரு பிரசங்கத்தை ஒருபோதும் பிரசங்கிக்கப் போவதில்லை என்பது போல நான் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கட்டும். Let me persuade them to come to the altar with streaming faces and tears, go back home and live like Christians and live in their neighborhood. Stop all this your frolic and running around and jumping and carrying on. கண்ணீர் வடியும் முகங்களோடு பீடத்தண்டை வரும்படி நான் அவர்களை சம்மதிக்க செய்யட்டும். வீட்டிற்கு திரும்பி சென்று கிறிஸ்தவர்களைப் போல ஜீவிக்கட்டும். அவர்களுடைய அண்டை வீட்டாரிடத்திலும் அப்படியே ஜீவிக்கட்டும். இங்கே இந்த எல்லா கேளிக்கைகளையும் நிறுத்திவிட்டு சுற்றி ஓடுவதும் குதிப்பதும் மற்றும் தொடர்ந்து அதை செய்வதும். Acting this way and blowing up at this and going that way. Oh, don't do that. That's the devil and demon spirits. Come on, Christians. இந்த விதமாக செயல்படுகிறீர்கள் மற்றும் இதை பெருமை எடுத்துக் கொண்டு அந்த விதமாக செல்கிறீர்கள். ஓ, அதை செய்யாதீர்கள். அது பிசாசாய் இருக்கிறது. அந்த பிசாசின் ஆவிகள் கிறிஸ்தவர்கள் மேல் வருகின்றன. Remember those ministers down there that was them prophets? They were prophets. They were religious men offering a sacrifice. நினைவிருக்கட்டும், அங்கிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தனர். அவர்கள் பலியை செலுத்திக் கொண்டிருந்த மத சம்பந்தமான மனிதராய் இருந்தனர். They were just as religious as the teachers of this day, but brother, they was a long ways from knowing the truth. அவர்கள் இந்த நாளின் ஆசாரியர்களைப் போல அவ்வளவு பக்தியாய் இருந்தனர். ஆனால் சகோதரரே, அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வதிலிருந்து வெகு தொலைவில் இருந்தனர். Don't you see how religious the devil is? The devil's not no anti-great big thing like communism all against Christianity. That's a fool. The devil, sure, but it's not the Antichrist. பிசாசு எவ்வளவு பக்தியானவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? பிசாசு கம்யூனிசம் போன்ற மகத்தான பெரிய காரியமாய் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு முழுவதும் எதிரானவன் அல்ல. அதுவல்ல அது. ஓ, பாருங்கள், பிசாசு நிச்சயமாகவே அது அந்தி கிறிஸ்துவும் அல்ல. The Antichrist is very religious. Very religious. It was a religious spirit that crucified Jesus. It's always been a religious world. A religious people that crucified. அந்தி கிறிஸ்து மிகவும் பக்தியானவன். ஒரு பக்தியான ஆவியே இயேசுவை சிலுவையில் அறைந்ததாய் இருந்தது. அது எப்பொழுதுமே ஒரு பக்தியான உலகமாய், ஒரு பக்தியான ஜனங்களாய் இருந்து வருகிற அதுவே சிலுவையில் அறைகிறது. It's the religious people that was against the true Christ. It was religious prophets that was against Micah. It's the religious people of the day that's against the message of God. அது உண்மையான கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்த பக்தியான ஜனங்களாகும். அது மிகாயாவுக்கு எதிராக இருந்த பக்தியான தீர்க்கதரிசிகளாக இருந்தது. அது தேவனுடைய செய்திக்கு எதிராக இருக்கிற அந்த நாளின் பக்தியான ஜனங்களாயிருக்கிறது. Remember, I have warned you. I have told you. I ain't speaking so much about Catholicism and Baptism. I'm speaking about people's holiness people. Right down these lines here. நான் உங்களை எச்சரித்திருக்கிறேன் என்பது நினைவிருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் கத்தோலிக்கம், பாப்டிஸ்ட் மற்றும் மெத்தோடிஸ்டை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருக்கவில்லை. இங்கே இந்த வரிசைகளில் உள்ள அந்த பரிசுத்த ஜனங்களை குறித்தே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Look at it today. How it's come across and standing in drama. Oh my, I go into it sometime and my heart breaks within me. அது எப்படி வந்து நாடகத்தில் இருக்கிறது என்று இன்றைக்கு அதை நோக்கி பாருங்கள். ஓ என்னே, நான் எப்போதாவது அதற்குள் செல்வேன். என்னுடைய இருதயம் எனக்குள்ளே நொறுங்குகிறது. Stand up there with an old banjo, beating that old banjo and sawing an old fiddle like that. Is this Texas cowboy so and so? I ain't got nothing against the man, but that belongs out there in the world out there. Right. பண்டைய 5 நரம்பு கருவியோடு அங்கே எழும்பி நின்று அந்த பழைய 5 நரம்பு கருவியை இசைத்து அதை போன்ற பண்டைய நரம்பிசை கருவியை வாசித்து இந்த டெக்சாஸ் கால்நடைகளை மேய்க்கும் பையன் இன்னாரா? அந்த மனிதருக்கு எதிராக எனக்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் அங்குள்ள உலகத்திற்கு சொந்தமானது. அது உண்மை. I'd rather stand, brother, with not even a thing of nothing at all, but just stand and raise my hand and say, Jesus, keep me near the cross. Yes, sir. நான் எந்த ஒரு காரியமும் கூட இல்லாமல், எதுவும் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் நிற்க விரும்புகிறேன். ஆனால் நின்று என்னுடைய கரங்களை உயர்த்தி, இயேசுவே என்னை சிலுவை அருகில் வைத்துக் கொள்ளும். ஆமையா. Consecrated cross I'll bear. பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலுவையை நான் சுமப்பேன். Till death shall set me free. மரணம் என்னை விடுவிக்கும் வரைக்கும். They go home a crown to wear. அதன் பின்னர் ஒரு கிரீடத்தை தரித்துக் கொள்ள பரலோக வீட்டிற்கு செல்வேன். Therefore there's a crown for me. ஏனென்றால் எனக்காக ஒரு கிரீடம் உண்டு. To you little mothers here this morning, it's been real mothers. Now I know there's many of you. I thank every one of you. Let me tell you something. God bless you. You're the fifth gospel. I think இந்த காலையில் இங்கே எளிமையான தாய்மார்களாய், உண்மையான தாய்மார்களாய் இருந்து வருகிற உங்களுக்கு
உங்களில் அநேகர் அவ்வாறு இருப்பதை நான் அறிவேன். நீங்கள் ஒவ்வொருவரும் என்றே நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் 5வது சுவிசேஷமாக இருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். Let me tell you what now for your children, just a little thing, because Brother Neville will probably preach on the about mother tonight, or whoever one of us preaches, all right, about mother. But listen, let me ask you something. உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஒரு சிறு காரியத்தை இப்பொழுது நான் என்னவென்று உங்களுக்கு சொல்லட்டும். காரணம், சகோதரன் நெவில் அநேகமாக இன்றிரவு தாயாரை குறித்ததன் பேரில் பிரசங்கம் செய்வார், அல்லது யாரேனும் எங்களில் ஒருவர் சரி தாயாரை குறித்து அதை பிரசங்கிக்கலாம். ஆனால் கவனியுங்கள், நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கட்டும். Remember, when Moses was a little boy, it was a mother who gave him his instruction. It's a godly mother who took little Moses on her knees and said, Moses taught him all. நினைவிருக்கட்டும், மோசே ஒரு குட்டி பையனாக இருந்தபோது அவனுக்கு அறிவுரையை வழங்கியது ஒரு தாயாயிருந்தது. தேவ பக்தியுள்ள ஒரு தாய் அந்த குட்டி மோசேயை எடுத்து தன்னுடைய மடியில் வைத்து மோசே என்று கூறி அவனுக்கு எல்லாவற்றையும் கற்பித்தாள். He was her teacher, or she was his teacher rather, under Pharaoh, and said, now these things, said Moses, someday you're going to deliver the children of Israel. You're the boy that's called. அவன் அவளுடைய ஆசிரியராக இருந்தான். இல்லை, அவள் அவனுடைய ஆசிரியராக இருந்தாள். சரியாக கூறினால், பார்வோனின் கீழே இப்பொழுது இந்த காரியங்கள் என்று கூறி, மோசே என்றோ ஒரு நாள் நீ இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்கப் போகிறாய், நீயே அதற்கென அழைக்கப்பட்ட பையனாய் இருக்கிறாய். Keep yourself pure and unspotted from the world, for you're the one. You're the one. உன்னை சுத்தமாகவும் உலகத்திலிருந்து கரைபடியாமலும் காத்துக்கொள், ஏனென்றால் நீயே அந்த ஒருவனாய் இருக்கிறாய், நீதான் அந்த ஒருவன் என்று கூறினாள். No other place that we know where he ever went to any seminary, any teaching at all he ever got. He stayed right in Pharaoh's palace, which was a heathen, but his mother taught him. மற்ற வேறெந்த இடங்களுக்கும் எப்போதாவது அவன் சென்று எந்த வேத பாட கருத்தரங்கிலாவது வேறெந்த உபதேசத்திலாவது அவன் எப்போதும் பெற்றுக்கொண்டதே இல்லை என்பதை நாம் அறிவோம். ஒரு அஞ்ஞானியாய் இருந்த பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் தங்கியிருந்தான். ஆனால் அவனுடைய தாய் அவனுக்கு கற்பித்தாள். That's a real mother. She taught him the precepts of the Lord. She told him how he must be holy. She told him how and why he must live, and how what God must do for him, and stuck with Moses all the days of his life. அதுதான் ஒரு உண்மையான தாய். அவள் அவனுக்கு கர்த்தருடைய கற்பனைகளை கற்பித்தாள். அவன் எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அவள் அவனுக்கு கூறினாள். அவள் அவனுக்கு எப்படி மற்றும் என்னவாக அவன் ஜீவிக்க வேண்டும், மேலும் எப்படி தேவன் என்ன செய்ய வேண்டும், அவனுக்காக என்ன செய்வார் என்பதை அவனிடத்தில் கூறினாள். அது மோசேயினுடைய ஜீவிய காலம் முழுவதும் அவனோடு ஒட்டி கொண்டது. And any good, true, loyal mother that'll take her little babies instead of sending them to picture shows and dances and so forth like that, and she'll put them on her lap and teach them about the Lord Jesus Christ. எந்த நல்ல உண்மையான விசுவாசமான தாயும் தன்னுடைய சிறு குழந்தைகளை அழைத்து அவர்களை படக்காட்சிகள் மற்றும் நடனங்கள் அது போன்றவற்றுக்கு அனுப்புவதற்கு பதிலாக அவள் அவர்களை தன்னுடைய மடியிலே வைத்து அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிப்பாள். Here other day I was talking to a mother on the telephone, and the mother said, "Oh, brother Billy," she said, "my poor boy is in trouble." I said, "Oh, what a trouble he's in." இங்கே மற்றொரு நாள் நான் ஒரு தாயாரிடத்தில் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தேன். மேலும் அந்த தாயார், ஓஹோ சகோதரன் பில்லி என்று கூறி அவள் என்னுடைய பரிதாபமான பையன் பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறான் என்றாள். ஓஹோ, அவன் என்னே ஒரு பிரச்சனையில் இருக்கிறான் என்றாள். I said, "Yes, I know about it, sister dear." And she said, "He may be wrong. I don't know." She said, "One says this and one says that. I don't know." But she said, "No matter whether he's wrong or right, I love him." There you are. Hallelujah. I love him. Hallelujah. நானோ, ஆம் அருமையான சகோதரியே, அதை குறித்து எனக்கு தெரியும் என்றேன். மேலும் அவன் தவறாக இருக்கலாம், எனக்கு தெரியாது என்று கூறினாள். ஒருவர் இதை கூறுகிறார், மற்றும் ஒருவர் அதை கூறுகிறார், எனக்கு தெரியாது, ஆனால் என்றாள். தொடர்ந்து, அவன் தவறாய் இருந்தாலும் அல்லது சரியாய் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல, நான் அவனை நேசிக்கிறேன் என்றாள். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. நான் அவனை நேசிக்கிறேன். He said to his mother, said, "I've been so deceived by this and that." Said, "Mother, I believe you're about the only sweetheart I really have. A woman's true to me and sticks to me." That's mother's love. That's a real mother that'll put her arms around her baby. அவன் தன்னுடைய தாயிடம் கூறினான், நான் இதனால் மற்றும் அதனால் மிகவும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூறினான். தாயே, நான் உண்மையாகவே பெற்றுள்ள ஒரே இனிய இருதயமாய் நீ இருக்கிறாய் என்று நான் நம்புகிறேன். எனக்கு உண்மையாய் இருக்கிற ஒரு ஸ்திரீயாய் என்னோடு இணைந்திருக்கிறாய் என்று கூறினான். அதுவே தாயினுடைய அன்பு. அந்த ஒரு உண்மையான தாயே தன்னுடைய கரங்களை தன்னுடைய குழந்தையை சுற்றி போட்டுக் கொள்வாள். Regardless whether it's right or wrong, she goes right on through him. And if a mother can think that of her baby,
how much more will God think that of his as you stay right with him? Right. அவன் சரியா இருக்கிறானா அல்லது தவறா இருக்கிறானா என்பதை பொருட்படுத்தாமல் அவள் தொடர்ந்து செல்கிறாள். மேலும் தேவனால், ஒரு தாயினால் தன்னுடைய குழந்தையை குறித்து அந்த விதமாக நினைக்க முடியுமானால் தேவனால் அவருடையவர்களை குறித்து எவ்வளவு அதிகமாக நினைக்க முடியும்? உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் அவரோடு தரித்திருங்கள், தொடர்ந்து தரித்திருங்கள். Now let me tell you another mother right quick in the Bible before we close. There was a mother called Herodia. She taught her daughter to tap dance. She wanted to be popular. நான் முடிப்பதற்கு முன்பாக வேதாகமத்தில் உள்ள மற்றொரு தாயை குறித்து உடனடியாக இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஏரோதியாள் என்று அழைக்கப்பட்ட ஒரு தாய் இருந்தாள். அவள் தன்னுடைய குமாரத்திற்கு தாளத்துக்கு ஏற்றவாறு காலடி போட்டு ஆடும் நடனத்தை கற்றுக் கொடுத்தாள். அவள் புகழ்பெற்றவளாய் இருக்க வேண்டும் என்று இவள் விரும்பினாள். And she danced before the king and required the head of John the Baptist. We have record of 70 of her offsprings. This damsel had danced before Herodias' daughter, danced before Herod. அவள் ராஜாவுக்கு முன்பாக நடனமாடி யோவான் ஸ்நானகனின் தலையை கேட்டாள். அவளுடைய 70 சந்ததிகளை குறித்த பதிவு நம்மிடம் உள்ளது. நடனமாடின இந்த பெண் ஏரோதினுடைய குமாரத்தி ஏரோதுக்கு முன்பாக நடனமாடினாள். 70 of her offsprings, they either died prostitutes or on gallows. அவளுடைய சந்ததிகளில் 70 பேர் அவர்கள் விபச்சாரிகளாகவோ அல்லது தூக்கு மேடையிலோ மரித்தனர். One mother taught hers the things of the world, the other mother taught hers the things of God. One became a great leader and a conqueror, is immortal among men today. And the others debauched and in hell and taken thousands times thousands with her. See what I mean? Bring up a child in the way that you go. ஒரு தாய் அவளுடையவர்களுக்கு உலகத்தின் காரியங்களை கற்பித்தாள். மற்றொரு தாயோ அவளுடையவர்களுக்கு தேவனுடைய காரியங்களை கற்பித்தாள். ஒருவன் மிகப்பெரிய ஒரு தலைவனாயும் மற்றும் ஒரு ஜெயங்கொள்பவனுமாகி இன்றைக்கு மனிதருக்கு மத்தியிலே அழிவில்லாதவனாயிருக்கிறான். மற்றவளோ ஒழுக்கங்கெட்டு நரகத்தில் இருக்கிறாள் மற்றும் தன்னோடு ஆயிரக்கணக்கானவர்களை அழைத்து சென்றாள். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பது புரிகிறதா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. Now I certainly sympathize with you, poor mother, sitting here with your white roses on. There's a heaven that a mother has gone to today where a good old-fashioned mother that lived for God probably has passed beyond the veil. She's waiting for you to come. That's right. உங்களுடைய வெள்ளை ரோஜாக்களோடு இங்கே அமர்ந்திருக்கிற பரிதாபமான தாய்மார்களாகிய உங்களோடு நான் நிச்சயமாகவே அனுதாபப்படுகிறேன். இன்றைக்கு ஒரு தாய் சென்றுள்ள ஒரு பரலோகம் ஒன்று உண்டு. அங்கே தேவனுக்காக ஜீவித்த பண்டைய நாகரீகம் கொண்ட ஒரு நல்ல தாய் அநேகமாக திரைக்கப்பால் கடந்து சென்றுள்ளாள். நீங்கள் வருவதற்காக அவள் காத்துக் கொண்டிருக்கிறாள். அது உண்மையே. I respect and honor you there with your red roses on. Your mother, if you want to do anything for her, do it 365 days a year. Go to her house and offer prayer and live for God. That's the thing to do. And bring up your children. உங்களுடைய சிகப்பு ரோஜாக்களோடு அங்கே உள்ள உங்களை நான் கனப்படுத்தி மரியாதை செலுத்துகிறேன். உங்களுடைய தாயாருக்கு நீங்கள் அவளுக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் ஒரு வருடத்தில் உள்ள 365 நாட்களும் அதை செய்யுங்கள். அவருடைய வீட்டுக்கு சென்று ஜெபத்தை ஏறெடுத்து தேவனுக்காக ஜெபியுங்கள். அதுதான் செய்ய வேண்டிய காரியம். உங்களுடைய பிள்ளைகளை வளருங்கள். When your children come up, they'll call you blessed after you have passed on beyond the veil. That's the real spirit of motherhood, the real spirit of Mother's Day. Mother's Day is 365 days in a year. உங்களுடைய பிள்ளைகள் வரும்போது நீங்கள் திரைக்கப்பால் கடந்து சென்று விட்ட பிறகு அவர்களும் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அழைப்பார்கள். அதுவே உண்மையான தாய்மையின் ஆவியாயும் உண்மையான அன்னையர் தினத்தினுடைய ஆவியாயும் உள்ளது. ஒரு வருடத்தில் உள்ள 365 நாட்களும் அன்னையர் தினமாகவே இருக்கிறது. This is the day to sell flowers and pass presents. The world does. If it passes, if the world should stand another 20 years, they'll have sons' days, daughters' days, and cousins' days, and uncles' days, and all them things like that. இந்த நாளில் அவர்கள் மலர்களை விற்கிறார்கள் மற்றும் அன்பளிப்புகளை அனுப்புகிறார்கள். உலகத்தார் அதை செய்கிறார்கள். இது கடந்து செல்லுமானால் உலகம் இன்னும் மற்றொரு 20 வருடங்கள் நீடித்து நிலைக்குமானால் அவர்கள் குமாரனுடைய நாட்களையும் குமாரத்தினுடைய நாட்களையும் மற்றும் உறவினருடைய நாட்களையும் மற்றும் மாமாவினுடைய நாட்களையும் அதை போன்று அவர்கள் எல்லா காரியங்களையும் உடையவராய் இருப்பார்கள். அதுவே உலகமானது ஒரு வணிக கவர்ச்சியில் கொண்டு செல்வதற்கு போதுமானதாகும். அது எங்கே போய்கொண்டிருக்கிறது என்றால் நேராக நரகத்திற்கு. அதனால் போக முடிந்த அளவு கடினமாக அழிவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்பதே என்னுடைய ஜெபமாய் உள்ளது. நாம் ஜெபம் செய்வோம். Our kind heavenly Father, as we view back this morning with our minds back down under some hundreds of years ago when there stood Jehoshaphat
standing there by the side of King Ahab. எங்கள் தயவுள்ள பரலோக பிதாவே, இந்த காலையில் நாங்கள் எங்களுடைய சிந்தைகளோடு திரும்பி பார்க்கையில் அங்கே முன்னர் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஆகாப் ராஜாவின் பக்கத்தில் யோசபாத் நின்று கொண்டிருந்தான். And a little spirit down in his heart still left of God, though he made a mistake. Told him, said, this is wrong. This is wrong. It's not clean. It's not holy. ஒரு சிறிய ஆவி அவனுடைய இருதயத்திற்குள்ளாக இறங்க, அவன் ஒரு தவறை செய்திருந்த போதிலும் இன்னமும் தேவனை விட்டு விலகாமல் அவனிடத்தில் சொன்னதோ, இது தவறாக உள்ளது, இது தவறாக உள்ளது, இது சுத்தமாக இல்லை, இது பரிசுத்தமாக இல்லை. The prophet has said these things couldn't go on like this, and the little fire of God woke him up. இந்த காரியங்கள் இந்த விதமாக தொடர முடியாது என்று தீர்க்கதரிசி கூறியிருக்கிறான் என்று கூறினது. சிறு தேவனுடைய அக்கினி அவனை எழுப்பிற்று. And then you had somebody to answer that little fire, which was Micah, the true prophet of God. Though he might have come up there dressed in rags, though he might have come up there despised and all them looking upon him as if a bunch of wolves looking at a lamb. அதன் பின்னர் அந்த சிறிய அக்கினிக்கு பதில் சொல்ல நீர் ஒருவரை உடையவராய் இருந்தீர். அது உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசியான மிகாயாவாக இருந்தது. அவனோ அங்கு கந்தைகளை உடுத்திக் கொண்டு வந்திருந்த போதிலும், அவன் அங்கு இகழப்பட்டு வந்திருந்த போதிலும், ஒரு கூட்ட ஓநாய்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை நோக்கி பார்ப்பது போல அவர்கள் எல்லோரும் அவனை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தனர். But he told the truth. Though he had to be smitten in the face, though he had to be thrown into prison and fed bread and water of sorrow, but yet the words that he said come to pass, for you was with him. ஆனால் அவன் முகத்தில் அறையப்பட வேண்டி இருந்தாலும், அவன் சிறையிலே போடப்பட்டு இடுக்கத்தின் அப்பத்தினாலும் தண்ணீராலும் போஷிக்கப்பட வேண்டி இருந்த போதிலும் அவன் உண்மையை சொன்னான். ஆனால் அதே சமயத்தில் அவன் கூறின வார்த்தை நிறைவேறிற்று. ஏனென்றால் நீர் அவனோடு இருந்தீர். God grant today, and we look down in this Bible, we look at the church books, the decalogues and so forth of the churches, the rituals, and see how they do this, that, or the other. But let us look into this true word here and see what it says. தேவனே அதை அருளும். நாங்கள் இந்த வேதாகமத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் சபை புத்தகங்களையும் 10 கட்டளைகள் முதலியனவற்றையும் சபைகளை குறித்தும் சடங்குகளை குறித்தும் நோக்கி பார்க்கிறோம். மேலும் அவர்கள் எப்படி இதை அதை அல்லது மற்றதை செய்கின்றனர் என்பதையும் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த உண்மையான வார்த்தையை நாங்கள் நோக்கி பார்த்து அது என்ன கூறுகிறது என்பதை புரிந்து கொள்வோமாக. Without holiness no man shall see the Lord. Follow peace and holiness, which without no man shall see the Lord. He that loves the world, the things of the world, the love of God not in him. பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. சமாதானத்தையும் பரிசுத்தையும் பின்பற்றுங்கள். அது இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. உலகத்தையும் அல்லது உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூறுகிறவனுக்கு அவனுக்குள் தேவனுடைய அன்பு இல்லை. And in the last days peerless time shall come. Man shall be lovers of their own selves, proud boasters. Oh, those great things, Lord, it's happening. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். மனுஷர்கள் தற்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் இருப்பார்கள். ஓ, அந்த பெரிய காரியங்கள் கர்த்தாவே சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. Heady, high-minded, lovers of pleasure more than lovers of God, teaching people precepts of man instead of the commandments of God, having a form of godliness and denying the power of the Holy Ghost. துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவனுடைய கட்டளைகளை போதிப்பதற்கு பதிலாக மனுஷனுடைய கட்டளைகளை ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை மறுதலிக்கிறார்கள். To make a man be filled with the Spirit, to make him rejoice, to make the tears flow from his eyes, to make him go out and pray for the sick, to make him speak with tongues and interpret, to make him prophesy. ஒரு மனிதனை ஆவியினால் நிரப்பப்படும்படி செய்யவும், அவனை கலிகூற செய்யவும், அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோட செய்யவும், அவனை வெளியே போய் வியாதியஸ்தற்காக ஜெபிக்கவும் செய்து, அவனை அந்நிய பாஷைகள் பேசி வியாக்கியானிக்கும்படி செய்து, அவனை தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்கும் செய்கிறார்கள். The Spirit of the God, the living God, they just took it off into some lodge or something like that, having a form of godliness and denying the power thereof. தேவனுடைய ஆவியை, ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அதை ஏதோ ஒரு விடுதிக்குள்ளாக அல்லது அதை போன்று ஏதோ ஒன்றில் கொண்டு சென்று தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறார்கள். Oh, God made this little audience on this a day. Wake up quickly right now before the end time comes and catches it in this condition. May we be renew ourselves, as the Bible said, rise and shake yourself. ஓ தேவனே, இந்த சிறு கூட்டத்தார் இந்த நாளிலே இப்பொழுதே துரிதமாக கடைசி நேரம் வந்து எங்களை இந்த நிலையில் பிடித்துக் கொள்வதற்கு முன்பே விழித்து எழும்புவார்களாக. எழும்பி உங்களையே குலுக்கிக் கொள்ளுங்கள் என்று வேதம் கூறியுள்ளது போல நாங்கள் எங்களையே புதுப்பித்துக் கொள்வோமாக. Ask for the old way, which is the good way, and when you find it, walk in it. God grant that we can find the old rugged way,
when we can stand together again as hundreds and join our hands together and say, பண்டைய வழியை கேட்போமாக, அதுவே நல்ல வழியாக இருக்கிறது. நாங்கள் அதை கண்டறியும் போது அதில் நடப்போமாக. தேவனே, அந்த பண்டைய கரடுமுரடான வழியை நாங்கள் கண்டுபிடிக்க அனுமதித்து நாங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து நூற்றுக்கணக்கானவர்களாக நிற்க முடியும் போது எங்களுடைய கரங்களை ஒன்று சேர்த்து இணைத்து பாடுவோமாக. I'll take the way with the Lord's despised few. நான் கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலரோடு வழியை தெரிந்து கொள்வேன். I've started in with Jesus and I'm going through. நான் இயேசுவோடு துவங்கி இருக்கிறேன், நான் சென்று கொண்டே இருக்கிறேன். God help us to live that and be that. தேவனே, அவிதமாய் இருக்க அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Bless all these dear mothers sitting here, Lord, knowing that their mothers herself with white roses pinned on their coats this morning as a memorial of a dear old mother that's passed beyond the scene. Oh, Master of life, bless them, Lord. கர்த்தாவே, இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான எல்லா தாய்மார்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் தங்களை தாய்மார்கள் என்று அறிந்து தங்களுடைய மேற்சட்டையில் வெள்ளை ரோஜாக்கள் குத்தப்பட்டதோடு இந்த காலையில் ஒரு அருமையான வயோதிக தாயார் காட்சிக்கப்பால் கடந்து சென்று விட்டார் என்பதை குறித்த ஒரு நினைவாக அமர்ந்திருக்கிறார்கள். ஓ ஜீவனின் எஜமானே, கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதியும். And may they be blessed too, and may their children's memories be as theirs is with their mother if she's gone beyond the veil to a glorious heaven. Grant it, Lord. அவர்களும் கூட ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. மேலும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய நினைவுகள் அவர்களுடைய தாயாரோடு இருப்பது போலவே இருப்பதாக. ஒரு மகிமையான பரலோகத்திற்கு அவள் திரைக்கப்பால் சென்று விட்டிருந்தாலும் கர்த்தாவே, இதை அருளும். And some morning when life is shutting off from our veins and our breath is failing to come to us, the veil will open back. She'll come down perhaps to the end of the Jordan to help us over. என்ற ஒரு காலையில் ஜீவனானது எங்களுடைய நரம்புகளிலிருந்து பிரிக்கப்படும் போது, எங்களுடைய சுவாசம் எங்களிடத்திற்கு வர தவறுகிற போது திரையானது மீண்டும் திறக்கும். ஒருவேளை அவள் யோர்தானின் கடைசியிலே எங்களுக்கு உதவி செய்ய வருவாள். Oh, to that glorious day when we step our feet over yonder, where there will not be, the air will not be contaminated with cigarette smoke. There will never be a drunkard on the street. ஓ, அந்த மகிமையான நாளுக்கு நாங்கள் அப்பால் எங்களுடைய காலடிகளை எடுத்து வைக்கும் போது காற்றானது சிகரெட் புகையினால் மாசுபடுத்தப்பட்டிருக்காது. வீதியிலே ஒரு குடிகாரனும் ஒருபோதும் இருக்க மாட்டான். There will never be a prostitute. There will never be sin. There will never be nothing like that. But in a glorious forever will we live with peace with our Lord Jesus Christ and our children. And oh, what a wonderful day. ஒரு விபச்சாரி ஒருபோதும் இருக்க மாட்டாள். பாவமே ஒருபோதும் இருக்காது. அதை போன்று எந்த காரியமும் ஒருபோதும் இருக்காது. ஆனால் என்றென்றும் மகிமையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் மற்றும் நம்முடைய பிள்ளைகளோடும் நாம் சமாதானத்தோடு ஜீவிப்போம். மேலும் ஓ, என்ன ஒரு அற்புதமான நாள். Oh Father, while the great darkness is on, the battle and the devil invading the countries and invading the pulpits, invading the churches, invading the peoples, invading the businesses. ஓ பிதாவே, பெரிதான இருளின் வேளையில் யுத்தமும் மற்றும் பிசாசும் தேசங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. பிரசங்க பீடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. சபைகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. ஜனங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. வியாபாரங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. Invading the cities and the schools and the homes. Oh God, help us to stand, pull the sword quickly and fight for God as Moses and the Levites did down there when sin was in the camp. Help us, Lord. நகரங்களையும் பள்ளிகளையும் வீடுகளையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. ஓஹோ தேவனே, தேவனுக்காக போர் புரிய துரிதமாக பட்டயத்தை உருவி நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். பாளையத்திலே பாவம் இருந்தபோது அங்கே மோசேயும் மற்றும் லேவியர்களும் அங்கே செய்தது போலவே கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். Forgive us now and bless us and keep us humble. Break us up, Lord. Oh God, you said he that goes forth sowing in tears will doubtless return again rejoicing, bringing with him sheaves. இப்பொழுது எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதியும். எங்களை தாழ்மையாகவே வைத்தருளும். கர்த்தாவே, எங்களை நொறுக்கும். ஓ தேவனே, நீர் கண்ணீரோடே விதைக்கிறவன் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் என்றீர். Oh God, break us to pieces. Mold us anew, Lord. We're getting too much out of the way. ஓ தேவனே, எங்களை சுக்குநூறாக உடையும். எங்களை வரைந்து கர்த்தாவே புதிதாக உருவாக்கும். நாங்கள் மிக அதிகமாகவே வழியிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறோம். I am myself, Lord. I'm getting to a place where I'm thinking about how many will attend my meeting. Oh God, I want you to attend. Come, Lord. Oh Christ. Come, Lord. நானே கர்த்தாவே, எத்தனை பேர் என்னுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்பதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஓ தேவரே, நீர் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
கர்த்தாவே வாரும். ஓ கிறிஸ்துவே, கர்த்தாவே வாரும். Break me up, mold me over. Oh, Lord, don't never let me get those things on my mind. God, keep them from me. என்னை உடையும், என்னை வனையும். ஓ கர்த்தாவே, வேண்டாம். அந்த காரியங்கள் என்னுடைய சிந்தையில் ஒருபோதும் எனக்கு வரவிடாதேயும். அவைகளிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும். Help me, Lord, to preach, as I said a while ago, like a dying man to dying man. Knowing that we all must face eternity and we got to stand before you when you're not in your pleasing manner, when you're not with mercy, when you're standing without mercy. நான் சற்று முன்பு கூறியது போல, கர்த்தாவே பிரசங்கிக்க எனக்கு உதவி செய்யும். மரித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஒரு மரித்துக் கொண்டிருக்கிற மனிதன் பிரசங்கிப்பது போலவே நாங்கள் யாவரும் நித்தியத்தை சந்திக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்களும் உமக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீர் உம்முடைய மகிழ்வூட்டுகிற முறையில் இல்லாதிருக்கும் போது, நீர் இரக்கத்தோடு இல்லாதிருக்கும் போது, நீர் இரக்கமில்லாமல் நின்று கொண்டிருக்கும் போது, When you're standing angry to bring judgment upon the nations and the people that's rejected and spurned the love of your child. தேசங்களின் மீது நியாயத்தீர்ப்பை கொண்டு வரும்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களின் மீதும் மற்றும் உம்முடைய பிள்ளையின் அன்பை நிராகரித்தவர்களின் மீதும் கோபத்தோடு நீர் நின்று கொண்டிருக்கும் போது உதவி செய்யும். God, give me mercy with him today, that in that day I can stand assured. May I have to cry now, but you'll wipe it away to joy at that time. When you say, தேவனே, அந்த நாளில் நான் உறுதியாக நிற்கும்படிக்கு இன்று அவரோடு எனக்கு இரக்கத்தை தாரும். இப்பொழுது அழ வேண்டி இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் சந்தோஷத்துக்கென்று enter into the joys of the Lord, which has been prepared for you from the foundation of the world. God be with us now and help us. We pray in Jesus' name. Amen. உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று நீர் கூறும்போது நீர் அதை துடைத்து போடுவீர். தேவனே, இப்பொழுது எங்களோடு இரும், எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.